ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாட்களை தற்காப்பு கலையிலேயே கழித்தவன் இன்னொருவனிடம் அடி வாங்கி தோற்றால் அவன் செத்ததுக்கு சமம். அதனால் அவனுடைய அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாவற்றையுமே அவன் இழக்கின்றான். அதனால் அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் அம்பரீஷின் எண்ணம். அப்படி இருக்கும்போது விக்ரமிடம் இத்தனை பேர் அடி வாங்கி கொண்டு கீழே கிடப்பதையெல்லாம் பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் 13 காட்ஸ் மீது இருக்கும் பயமே போய்விடும் என்று நினைத்தான் அம்பரீஷ். என்ன ஆளாளுக்கு அவ்வளோ பில்டப் பண்றீங்க? ஒரு அடிக்கே தாங்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க தான் உன்னோட அடியாடுகளா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கராத்தே போஸ் எல்லாம் கொடுத்தானுங்க. அதான் வாய் மேலேயே போட்டு உட்கார வச்சிருக்கேன். என்னோட இடத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணுனா பண்ணுங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருந்ததால இவனுக்கு எல்லாம் இன்னமும் உயிரோடு இருக்கானுங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் பயத்தில் விக்ரமையே திரும்பி பார்த்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் அம்பரீஷுக்கும் பயங்கரமான கோபம் வந்தது. மிஸ்டர் சுபாஷோட முகத்துக்காவது உங்களை கொல்லாம விட்டுடணும்னு நினைச்சேன். தேவையில்லாம என்னோட எண்ணத்தை மாத்த வச்சிடாதீங்க என்று அம்பரீஷ் கோபமாக விக்ரமை பார்த்து சொன்னான். என்னது, சுபாஷோட முகத்துக்காகவா? என்ன உளறிட்டு இருக்க என்று விக்ரம் அவனை பார்த்து முகத்தை சுளித்தபடி கேட்டுவிட்டு, இந்த விஷயத்துல உன்கிட்ட இந்த மாதிரி யாராவது நடந்துகிட்டா நீ வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பியா என்று கேட்டான் விக்ரம். மிஸ்டர் சுபாஷை பார்க்கும்போது நீங்க இதே மாதிரி பேசுங்க, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஆளுங்களை அடிச்சதுக்காக நீங்க இப்பவே என் முன்னால மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் என்று அம்பரீஷ் கொஞ்சம் தீவிரமான முகத்துடன் அவனை பார்த்து பேசினான். உன்னோட ஆளுங்களை அடிச்சதுக்காகவா? நல்ல கதையா இருக்குது. இப்போ நான் சொல்றேன், நீ என் முன்னால மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டா நான் உங்க எல்லோரையும் இந்த இடத்துல இருந்து உயிரோட விடுறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் அம்பரீஷின் முகம் இன்னமும் கோபமாக மாறியது. கோபப்பட்டு எந்த யூஸும் இல்லை. உங்களுக்கு வேணா இன்னொரு சான்ஸ் தரேன். உங்களை இதையெல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க எல்லோரையும் உயிரோட விட்டுறேன் என்று சொன்னான் விக்ரம். எங்க எல்லோரையும் கொல்றது இருக்கட்டும், உன்னால முதல்ல என் ஒருத்தனை சமாளிக்க முடியுமா? தேவையில்லாம வார்த்தையை விட்டு அடி வாங்கி சாவாத. நானும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு தான் நினைச்சேன், ஆனா அதை நீயே கெடுத்துக்கிட்ட. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு மும்பைக்கே திரும்ப ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது. நாளைக்கு உன்னை நான் இந்த ஏரியாவிலேயே பார்க்க கூடாது என்று அம்பரீஷ் கோபமாக முறைத்தபடியே அவனை பார்த்து சொன்னான். உடனே விக்ரம் அவனை பார்த்து சத்தமாக சிரித்தபடி, வந்தவங்க எல்லோரும் என்ன ஊரை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்கீங்களே, எனக்கு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. உங்களை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கிறதால பாதிக்கப்படுறது ஒரே ஒரு ஆள்தான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சிரித்தான் விக்ரம். உடனே அம்பரீஷ் சந்தேகமாக அவனை பார்த்தபடி யாரது என்று கேட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும். என்னால உன் ஒருத்தனை சமாளிக்க முடியாதுன்னு கேட்டல்ல, சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம். 2 பேரும் 1-to-1 ஃபைட். நம்மளால பாவம் எதுக்கு மத்தவங்க ஹர்ட் ஆகணும்? நாம 2 பேரும் சண்டை போடலாம். அதுல நான் தோத்துட்டா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஊரை விட்டு போயிடுறேன். ஒருவேளை நீ என்கிட்ட தோத்துட்டா அதுக்கப்புறம் நீயே என்ன நிரஞ்சன் கிட்ட மீட் பண்ண கூட்டிட்டு போகணும். இந்த சவால் உனக்கு ஓகேவா என்று கூலாக கேட்டான் விக்ரம். விக்ரம் டக்கன நிரஞ்சனின் பெயரை சொன்னதும் அம்பரீஷுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. அவன் எப்படி நிரஞ்சனின் பெயரை கண்டுபிடித்தான் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். நீ என்ன சொல்ற? யார் நிரஞ்சன்? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது என்று ஏதேதோ சொல்லி மழுப்ப முயற்சி செய்தான் அம்பரீஷ். நடிக்காதடா, அதான் நிரஞ்சன் தான் தெரிஞ்சிடுச்சே. இதுக்கு மேல எதுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நேரா விஷயத்துக்கு வா. என்ன நிரஞ்சன் கிட்ட கூட்டிட்டு போக நீ ரெடிதானே என்று கேட்டான் விக்ரம். ஓ, என்ன தோற்கடிச்சிட முடியும்னு உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இதுக்கு முன்னாடி நரகம்னா என்னன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா அதை காட்ட வச்சிடாத, உன்னால தாங்க முடியாது. பார்க்க வேற ரொம்ப சின்ன பையனா இருக்க. உன்ன மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் பார்த்துட்டு வந்திருப்பேன். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. என்கிட்ட சண்டை போட்டா நீ தோற்கவெல்லாம் மாட்ட, நேரா சாவுதான் என்று கோபமாக சொன்னான் அம்பரீஷ். அவனுடைய வார்த்தைகளில் பெருமையும் திமிரும் மட்டும்தான் தெரிந்தது. அம்பரீஷ் இதற்கு முன்னால் பல திறமையான ஆட்களிடமெல்லாம் சண்டை போட்டு ஜெயித்திருக்கிறான். ஆனால் அவனுடைய பட்டியலில் விக்ரம் இல்லை. உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலை வீரர்கள் கூட அம்பரீஷிடம் தோற்றுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது சிட்டியை விட்டு வெளியே சென்றால் யார் என்று கூட தெரியாத இந்த விக்ரம் அம்பரீஷை வீழ்த்தி விடுவேன் என்று சொன்னது அவனுக்கு கோபத்தையும் சிரிப்பையும் உண்டாக்கியது. அங்க அடி வாங்கி கீழே கிடக்கிறவங்களெல்லாம் பார்த்து அம்பரீஷ் சார தப்பு கணக்கு போட்டுறாத, அவர் அடிச்சா கண்டிப்பா உனக்கு சாவு கன்ஃபார்ம் என்று அம்பரீஷின் ஆள் ஒருவன் விக்ரமை பார்த்து கிண்டலாக சொன்னான். உடனே அவர்களின் ஆட்கள் எல்லோரும் விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
லம்போ தனது முஷ்டியை முறுக்கியபடி விக்ரம் எதுவும் சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாது என்று அமைதியாக தன் கோபத்தை கட்டுப்படுத்தி நின்று கொண்டிருந்தான். விக்ரம் அவர்களிடம் சிரிப்பை எல்லாம் அலட்சியப்படுத்தினான். அப்போ இருந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கியே தவிர சவாலுக்கு ரெடியா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன, என் கூட சண்டை போடுறதுக்கு பயமா? உண்மையிலேயே உனக்கு என்னோட சவாலை ஏத்துக்க தைரியம் இருக்கா என்று கேட்டான் விக்ரம். அம்பரீஷ் போன்ற ஆட்களுக்கு தனக்கே உரித்தான திமிரும் மானமும் இருக்கும் என்று விக்ரம் வந்ததுமே புரிந்து கொண்டான். அதனால் அவனை பணத்தை காட்டியோ இல்லை உயிர் பயத்தை காட்டியோ அவன் கோபத்தை தூண்ட முடியாது. அவனுடைய ஈகோவை தூண்டும் வகையில் பேசி அவனை சண்டைக்கு இழுக்க வேண்டும் என்று நினைத்தான் விக்ரம். விக்ரம் அந்த வார்த்தையை சொன்னதும் அம்பரீஷுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவனுடைய கண்கள் விக்ரமையை முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் விக்ரமின் கண்களிலிருந்து அந்த நெருப்பை பார்க்கும்போது அது அவனை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. உண்மையிலேயே விக்ரம் மற்றவர்களை விடவும் வித்தியாசமாக இருந்தான். இதற்கு முன்னால் அம்பரீஷ் பல ஆட்களை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒருவர் கூட விக்ரமை போல இல்லை. ஆனாலும் அவனை சுலபமாக தோற்கடித்து விட முடியும் என்று நினைத்தான் அம்பரீஷ். டேய் முட்டாள், உண்மையிலேயே உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க டிராகன் மாஸ்டர் அம்பரீஷை ஜெயிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னால் அவரை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால பறி போகிறது உன்னோட உசுராத்தான் இருக்கும். எதுக்கும் யோசிச்சுட்டு வா என்று அம்பரீஷின் ஆளான ஹாங் கேலியாக சொன்னான். ஏற்கனவே அடிவாங்கி கீழே விழுந்து கிடந்த 13 காட்ஸும் கோபத்தில் விக்ரமை பற்றி அம்பரீஷிடம் புகார் செய்து அவன் கோபத்தை இன்னமும் அதிகமாக தூண்டினார்கள். அம்பரீஷ் விக்ரமை அடித்து வீழ்த்துவதை பார்க்க அவர்கள் வலியையும் மறந்து உற்சாகமடைந்தார்கள். அம்பரீஷ் பல உலக தற்காப்பு கலை வீரர்களுடன் சண்டை போட்டு வெற்றி பெற்று இருக்கிறான். அதனால் விக்ரமை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க அவனுக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது என்று எல்லோரும் நினைத்தார்கள். என்னால உங்களோட மாஸ்டரை தோற்கடிக்க முடியுமான்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஒருவேளை என்னோட அடியில் உங்க மாஸ்டர் செத்துட்டா அப்புறம் என்ன நிரஞ்சன் கிட்ட யாரு கூட்டிட்டு போவாங்க என்று கிண்டலாக சொன்னான் விக்ரம். இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்ப கூட நான் உன்னை ஒரே அடியில் அடிச்சு கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் சண்டை போட்டு இருக்கேன்னு வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் அது அசிங்கம். எல்லோரும் என்னை பார்த்துதான் சிரிப்பாங்க என்று அம்பரீஷ் விக்ரமை பார்த்து சொல்லிவிட்டு, இதோ இங்க ஒரு காங்கிரீட் பில்லர் நிற்குதே, இது கூட உன்னை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். என்னோட அடிக்கு இது என்ன ஆகுதுன்னு பாக்குறியா என்று அம்பரீஷ் சிரித்துக்கொண்டே அந்த பில்லரை தனது முஷ்டிகளை மடக்கி ஒரு குத்து விட்டான். உடனே அந்த பில்லரிலிருந்து விரிசல் விழ ஆரம்பித்தது. இன்னமும் ஒரு அடி கொடுத்தா அப்புறம் இந்த பில்டிங்கே இல்லாம போயிடும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் அம்பரீஷ். ஆனால் அவனுடைய சாகசத்தை பார்த்த விக்ரம் முகத்தில் எந்தவித பாவனையும் காட்டவில்லை. எப்போதும் போல ரொம்பவே கேஷுவலாக நின்று கொண்டிருந்தான். விக்ரம் அவனை பார்த்து, இந்த வித்தையெல்லாம் ஏதாச்சும் குழந்தைங்க முன்னாடி பண்ணு, என்கிட்ட காட்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. உன்னால என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு நினைச்சா சண்டைக்கு வா, இல்லனா இங்கேயே ஏதாச்சும் ஜன்னல் கதவை உடைச்சுக்கிட்டு கட, எனக்கு வேற வேலை இருக்கு என்று விக்ரம் அவனை பார்த்து அலட்சியமாக சொன்னான். உடனே அம்பரீஷுக்கு கோபம் சுர்ரென தலைக்கு ஏறியது. ஒரு பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு விக்ரமை நோக்கி அடிப்பதற்காக ஓடி வந்தான் அம்பரீஷ். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.